இன்றைக்கு ஒரு எண்ணெய் ஒன்று தான் தயாரிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது மிளகு, முருங்கைக்கீரை ஒரு பிடி கைப்பிடி அளவு, மற்றது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, அடுத்தது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வாங்கியிருந்தேன் மக்களே, என்னென்னு சொல்கிறது, கடையில் வாங்கியிருந்தேன்னா கட்டி ஆகிட்டு இஞ்சத்தை குளிருக்கு அப்படியே கட்டி ஆகிட்டு அதை நீ அடுப்பில் போட்டு எடுக்க சரி ஓகேன்னு போட்டு இவ்வளோத்தையும் போட்டு அரைக்கணும். அரைக்கிறதுக்கு கிரைண்டர் எடுத்தேன் நான். கிரைண்டர் சின்ன கிரைண்டர் தான், இது அரைப்படும் போது தெரியாதுன்ட்டு போட்டு பார்த்தேன். வேலை செய்து கொண்டு வேலை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கருவேப்பிலை மிளகை போட்டு அரைக்க வேண்டியதான். அரைச்சி ஒரு பதம் வரும் மட்டும் அரைக்கணும். அரைச்சி எடுத்து போட்டு பிறகு தேங்காய் எண்ணெயை சூடு காட்டி போட்டு அதுக்கு போட்டு வாட்ட வேண்டியதான். இது எங்கள் அம்மம்மா தான் சொல்லி தந்துவோம், இப்படி செஞ்சு வையடா ஒருக்கா வச்சு பேர் உனக்கு சொடுகு மற்றது தலைமுடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் தீருமண்டு. அப்போ நானும் செஞ்சேன். இது அரைப்படையிலேருந்து போட்டு குழுக்குன்னு குலுக்கினேன், அரைப்பட்டு. அதுக்கு பிறகு சட்டி அடுப்பில் வச்சு போட்டு தேங்காய் எண்ணெய் இருக்குது தானே, தேங்காய் எண்ணெய் கட்டியாக இருந்தது. அப்போ அதை போட்டு உருக்குவோம்ட்டு உருக்கினம் போட்டு உருக்காது நல்ல வடிவாக உருக்கி நல்ல க்ளீனாக வந்துச்சு. முருங்கைக்கீரை கருவேப்பிலை மிளகு போட்டு அரைச்சி வச்சுருந்தா அந்த தூளை எடுத்து கொட்டணும். இதுக்கு கொட்டி போட்டு கொஞ்சம் நேரம் என்னென்னு சொல்கிறது மீடியம் இதில் வைக்கணும். அடுப்பை மீடியத்தில் வச்சுருக்கணும். மீடியத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் என்னென்னு சொல்கிறது கிண்டி கொண்டு இருந்தால் அது தன்பாட்டில் ஒரு புகை என்னென்னு சொல்கிறது நீரெல்லாம் போய் ஒரு இது மாதிரி வந்துடும். பிறகு ஒரு கொஞ்சம் தலை இறக்கணும். கொஞ்சம் நேரம் தலையை இறக்கினோன்னா ஒரு வடிகட்டி எடுக்கணும் மக்களே. அப்போ வடிகட்டி எடுத்து போட்டு அந்த எண்ணெயை தலையில் வைக்க வேண்டியான். இதான் மக்களே இந்த வீடியோ. நீங்களும் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்து ரிசல்ட்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். நான் வச்சு பார்த்துட்டு வேணுமென்னா உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு பிறகு வேணுமென்னா காய்ச்சி வையுங்க. ஓகே மக்களே, சொல்லுங்கள். அப்புறம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு சொன்னால் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. பாய் மக்களே, பாய் பாய்.